ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 121:2 வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? எனக்கு யார் உதவி செய்வார்கள்? நான் தனியாக கஷ்டப்படுகிறேனே, என்னை யார் கை தூக்கி விடுவார்கள்? எனக்கென்று யாருமே இல்லை. இப்படி அடிக்கடி கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கென்று இருக்கிறார். ஏசாயா 2:22 இப்படியாக சொல்கிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், கர்த்தரை நம்புங்கள். தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், தேவைகள் இப்படி வந்தது. ஆனால் அவர் கர்த்தரை மட்டும் நம்பினார். அதனால் தான் தைரியமாக சொல்கிறார், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று. இன்றைக்கு ஒருவித கலக்கத்தோடு பயத்தோடு நிற்கிற உங்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். விசுவாசியுங்கள். 2 நாளாகமம் 20:15 நாம் வாசிப்போம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இங்கே 3 ராஜாக்கள் மிகப்பெரிய படையோடு திரள் கூட்டமாய் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். கர்த்தரை மட்டுமே நம்பும் யோசபாத் ராஜா கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணுகிறான். என் தேவனே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவனுடைய இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது என்று பதில் கொடுத்தார். நடந்தது என்ன தெரியுமா? யோசபாத் ராஜா யூத ஜனங்களை, எருசலேமின் குடிகளையும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை துதித்து பாடும்படி செய்தான். அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள். அவர்களோடு யுத்தம் பண்ண வந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்து குடிகள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுகிறார்கள். கர்த்தர் யுத்தம் செய்தார். யோசபாத் ராஜாவுக்கு வெற்றி கிடைத்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசபாத்துக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் திரள் கூட்டமாய் யுத்தத்திற்கு வந்தது போல உங்களுக்கு விரோதமாய் ஏராளமான பிரச்சனைகள் வந்து நிற்கிறதா? என் மகனுக்கு, என் மகளுக்கு எப்படி திருமணம் செய்வேன்? பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நல்ல வேலை அமையவில்லையே, இந்த கொடிய வியாதி என்னை பாடாய் படுத்துதே, தலைக்கு மேல் கடன் சுமை, இதை எப்படி அடைக்கப் போகிறேன்? குடும்பத்தில் சண்டை, சமாதானம் இல்லை, பிரச்சனை மேல் பிரச்சனை, எப்படி சமாளிக்க போகிறேன்? இது போல ஏராளமான பிரச்சனைகள் உங்களை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிறதா? யோசபாத்தை போல என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறீர்களா? கர்த்தரை மட்டும் நம்புங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், யூத ஜனங்களைப் போல தேவனுடைய சமூகத்தில் போய் நில்லுங்கள். அவரால் மட்டுமே உங்களுக்கு ஒத்தாசை பண்ண முடியும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவரே உங்களுடைய யுத்தத்தை நடத்துவார். நீங்கள் யோசபாத்தை போல கர்த்தரை மட்டும் துதியுங்கள். கர்த்தாவே, என் பிள்ளைகளின் திருமணத்தை நீர் நடத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், எனக்கு நல்ல வேலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், என் கடன் சுமையை நீக்கினதற்காக ஸ்தோத்திரம். இப்படி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள். உங்கள் காரியம் தானாகவே நடந்து முடிந்திருக்கும்.
இருக்கும். அவரை நம்பி இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு நீர் ஒத்தாசையை நீர் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் யாருக்கு விரோதமாக வந்தார்கள்? ஏ தாவீது, பி சவுல், சி யோசபாத், டி யோசியா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.